அழகிரி பண்ண பெரிய தவறு என்னன்னா, ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறத தாண்டி அதை கலைஞர் எதிர்ப்பா கொண்டு மாற்றினதில் அவர் விழுந்துட்டார். கலைஞர் பார்வையில மூக்க அழகிரி பத்தின ஒரு அபிப்பிராயம் என்னவா சார் இருந்துச்சு? ஸ்டாலின் வர்சஸ் அழகிரியை ப்ரொமோட் பண்ணி விட்டதே கலைஞர் தான். பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மதுரை எல்லாமே அவரோட கோட்டையா தான் இருந்துச்சா சார்? ஆஸ்பிரேஷன் இருந்தது. அழகிரி மேலே வரணும்னு தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தாங்க. அழகிரி வந்தால் நமக்கு பவர் கிடைச்சிருங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷனே. சார், நீங்க அழகிரியை பத்தி பேசுறப்பவே திருமங்கலம் ஃபார்முலாவை பத்தி பேசாம தவிர்க்க முடியாது. முன்னின்று எக்ஸிக்யூட் பண்ணது அழகிரி தான். அந்த இடத்துலலாம் அந்த அளவுக்கு வித்தைகள் காட்டுற அளவுக்கு அவரு அந்த அளவுக்கு சாணக்கிய தன்மை உடைய ஒரு நபர். ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக இருக்குது. காமராஜ் மாதிரி, நெடுமாறண்ண மாதிரி. மீண்டும் ஸ்டாலினுக்கும் அவருக்கு ஒரு சமரசம் ஏற்படுது. மீண்டும் கட்சிக்குள்ள வராரு. அவரு கட்சிக்குள்ள வந்து அப்பா அவரோட செல்வாக்கு இது மாதிரி அன்னைக்கு வந்து நெசிட்டி இருந்தது, மதுரைக்குள்ள அழகிரி தேவைன்னு. இன்னைக்கு அழகிரி வந்து ஸ்டாலினுக்கு சூப்பர் ஃப்ளோஸ். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பொசிஷன் வந்து கலைஞர் பொசிஷனோட மேலே இருக்கு. பட் ஏன் அவரால் வந்து திமுகவில் ஒரு பெரிய ஹை பொசிஷனுக்கு வர முடியல? வாய்ப்பு தான் தம்பி. அரசியல் களம்ங்கிறது அம்மையப்பனை சுற்றுறதா உலகத்தை சுற்றுறதாங்கிறதுனா நம்ம வந்து அம்மையப்பனை சுற்றுறது தான். அரசியல் அரங்கத்துக்குள்ள தந்தை மகன்னா கூட யாரும் தான் சேஃபாக இருக்கிறதுக்கு தான் அரசியலில் பார்ப்பாங்க. இதுதான் ஃபேக்ட். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களால் பாராட்டப்பட்டவர், அஞ்சா நெஞ்சன் அப்படின்லாம் பேசப்பட்டவர் தான் மூக்க அழகிரி. 2014க்கு அப்புறம் திமுகல இருந்து விலகியே இருக்காரு. அடிக்கடி தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறது மாதிரியான நிறைய புகைப்படங்களை நம்மளால பார்க்க முடியுது. யார் சார் இந்த மூக்க அழகிரி? மூக்க அழகிரியை பற்றி பேசும்போது ரொம்ப தன்மையான மனிதர். மற்றவங்களை மதிக்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான். தம்பி கிஷோர் கே சாமி மூலமாக ஒரு லாட்ஜில்னு நினைக்கிறேன் அவர் சந்தித்தேன். ஒரு பெரிய சூட்டு அவரை சந்தித்து பல விஷயங்களை பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப ஷார்ப்பான ப்ராக்டிக்கல் பிரெயினும் உள்ளவர். அப்போ நான் ரஜினிகாந்துக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ அவர் கூட அவரோட பிஏ மாதிரி இருந்தவர் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமானவராக இருந்தார். அவரெல்லாம் இருக்கும்போது என்ன இதுன்னு கேட்டோன்னே, அண்ணனுக்கு சில வியூகங்களை சொல்லியிருக்கிறேன். வன்னியர் அல்லாதவங்க, கொங்கு வேளாளர் அல்லாதவங்க, நாடார் அல்லாதவங்க, முக்குலத்தோர் அல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அரசியலை பண்ணுனா அண்ணன் இங்கே ஜெயித்திர முடியும். 100% கம்யூனிட்டிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அண்ணன் ஜெயிக்க முடியும்னு நான் ஒரு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அடிப்படையில் சில வியூகங்களை கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். உடனே அந்த கூட இருந்த அவருக்கு பிஏ மாதிரி இருந்தவர், எனக்கு ஆள் ஐடென்ட் பண்ணி தெரியல, பட் சமூகம் நாயுடு சமூகங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே. அவர் வந்து உடனே சொன்னார், முக்குலத்தோர் வன்னியர்லாம் இல்லாமன்னா எப்படி அரசியல் பண்ணிட முடியும்னாரு. இல்லை, அந்த உதவியாளர் உடனே சொன்னார், வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடிய வக்கீலோட கருத்தில் அர்த்தம் இருக்குது, அரசியலை வித்தியாசமாக செய்தால் அது ஈடுபடுனார். உடனே சொன்னார். அப்புறம் பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்கேனரில் தினகரன் வெற்றி பெற்ற முறை தான் ரஜினிகாந்தே அன்னைக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இன்றைக்கு அண்ணா ரஜினிகாந்த் அரசியலில் இல்லை, ஒதுங்கிட்டாரு. அதை அனுப்பேன். இருந்தாலும் நிகழ்வுகளை நான் பதிவு பண்ணுறேன். அப்போ ஆர்கேனரில் தினகரன் வெற்றி பெற்ற மாதிரி கலைஞர் மரணத்துக்கு பிறகு அந்த சந்திப்பு. திருவாரூரில் நீங்கள் ஏன் வெற்றி பெற முடியாதா பாருங்கள், மீண்டும் உங்களுக்கு ஒரு திருவாரூரில் பார்த்து ஒரு பொலிட்டிக்கல் அரங்கத்தில் ரைஸ் ஆகி வர முடியுமாங்கிறத கேட்டேன். அதான் எனக்கு முதல் சந்திப்பு, அழகிரியோட சந்திப்பு. அப்போ உடனே அவர் நான் போய் பார்க்குறேன் திருவாரூர்லன்னாரு. திருவாரூரில் போய் பார்த்தாரு. பார்த்ததும் எனக்கு இது பண்ணி, வக்கீல் சார், யாருமே நான் வர்றதை விரும்பலை, தம்பியை தான் அவரை தான் வந்து தலைவருக்கு பிறகு பார்க்குறாங்க, நான் வந்து அங்கே நிற்கணும்னு யாருமே விரும்பலை. அப்போ அந்த முகங்களை பார்த்ததுமே அவர் அந்த இடத்துக்குள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டுறாரு. நான் உள்ள வந்து நான் ஆளாகிற முயற்சியில் ஸ்டாலினுக்குள்ள வாய்ப்பை டிஸ்டர்ப் பண்ணுறத திருவாரூரில் கலைஞர் ஆதரித்த மக்கள் விரும்பலைங்கிறத உடனே புரிஞ்சுக்கிட்டு சொன்னார். இந்த மாதிரி மாஸ் சைக்காலஜி தெரிஞ்ச ஆள், மிகப்பெரிய ஆர்கனைசர். கலைஞர் அவர்கிட்ட நான் சந்திக்கும் போது கூட அவரோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி பற்றி பேசியிருப்பேன். பல விஷயங்கள் கலைஞர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 3/4 மணி நேரம் ஒருக்கா சந்தித்து பேசும்போது, அப்போ அதில் ஒரு நம்ம ப்ராக்டிக்கலாக எதுனாலும் எந்த இடத்துலனாலும் உண்மையை சொல்லுவோம். அப்போ தோல்விக்கு
மதுரையில் அழகிரி சென்றிக்கான ஒரு எதிர்ப்பும் இருந்ததுன்னு சொன்னேன். சேலத்தில் வீரபாண்டி சென்றிக்கான ஒரு எதிர்ப்பும் இருந்தது 2011. அழகிரி சென்றிக்கான ஒரு எதிர்ப்பு மதுரையில் இருந்தது. ரெண்டுமே ஜெயலலிதா முன்னெடுத்து செய்தாங்கன்னு சொன்னேன். நான் அதை அழகிரிக்கு எதிர்ப்பு இருந்துன்னு சொல்லும்போதும் அவர் கொஞ்சம் கலைஞர் இது சங்கோஜப்பட்டார். உடனே நான் சொன்னேன், இல்லையா நான் தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், அவர் காமராஜ் மாதிரி நெடுமாறண்ண மாதிரி பெரிய ஆர்கனைசருங்கிறதையும் நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்ப கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. நீக்கப்பட்டது என்றாலும் பாஸாக இருந்தது மகங்கிறனால. மகன் மைனஸ் நான் சொன்னதை அவருக்கு விரும்பல. நம்ம ஃபேக்டை சொன்னோம். அங்க ஒரு அதிருப்தி இருக்கு. நம்ம கேரக்டர் அது எல்லா இடமும் நம்மளை சந்திச்ச தலைவர் எல்லாத்திட்டும் நம்ம ஃபேக்டா பேசுவாங்கிறது எல்லா தலைவர்களுக்குமே தெரியும். அப்போ அந்த 2011 தோல்விக்கு வீரபாண்டிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு, இதை வந்து ஜெயலலிதா அவங்களே முன்னின்று பண்ணாங்க. அழகிரிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பையும் ஜெயலலிதாவே முன்னின்று பண்ணாங்க. இன்னொருத்தர் கொடுத்தா அவர் ஆளாயிருவான்னு அந்த இடத்த விடல. கலைஞர் அழகிரிங்க ஆளாகட்டு, வீரபாண்டி ஆல்ரெடி அவர் ஆளு தான். திமுகவில் இருக்க மாதிரி ஒரு செட்டப்பை ஜெயலலிதா கொடுக்கல. ஜெயலலிதாவே ஜெயலலிதா வர்சஸ் அழகிரின்னு, ஜெயலலிதா வர்சஸ் வீரபாண்டி இன்னும் ஒரு எதிர்ப்பை அவங்க பண்ணினாங்க. அந்த இதை நான் சொல்லும்போது அவர் சங்கோஜப்பட்டார், கொஞ்சம் வருத்தப்படாதுன்னு. உடனே டக்குன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேங்கிறதையும் சொன்னேன். உண்மை நிலைமைன்னா அழகிரி மிகப்பெரிய ஆர்கனைசர். பட்டு எல்லா ஆர்கனைசருமே சக்ஸஸ் ஆவாங்கன்னு சொல்ல முடியல. காலமும் நேரமும் ஒரு ஆர்கனைசருக்கு கை கொடுத்தாதான் சக்ஸஸ் ஆக முடியும். அழகிரி பண்ண பெரிய தவறு என்னன்னா, ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறத தாண்டி அதை கலைஞர் எதிர்ப்பாக கொண்டு மாற்றினதில் அவர் விழுந்துட்டார். ஸோ எல்லா ஸ்டாலின் போட்டியாளர்களும் அந்த போட்டியை கலைஞர் எதிர்ப்பாக மார்க்கும்போது அவங்க விழுந்துடுறாங்க. இது வைகோவை பொறுத்தளவில் அது கலைஞர் எதிர்ப்பாட்டே மாற்றிக்கிட்டது கலைஞர் தான், அல்லது வைகோ அன்னைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்க முடியாது 93 அந்த காலகட்டத்தில். ஏன்னா அவங்க என்ன பொசிஷனாக இருக்கும்னா, நீங்கள் தலைவர், வைகோ பொதுச் செயலாளருங்கிற லெவலுக்கு வந்திருக்கும், அல்லது வைகோவை தவிர்த்திருக்க முடியாது. அது இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற அந்த பொசிஷனை தாண்டி கலைஞரே ஆல் பவர்ஃபுல் இல்லை, வைகோ பொதுச் செயலாளரை வச்சு தான் கட்சியை நடத்த முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வர்றதுக்கு ஒரு 3 மாதம் தான் கூடுதலாக தேவைப்படும். டக்கு தானே அரசியலில் அந்த எழுச்சிங்கிறது வருது. வெறும் வைகோவுக்கு டப்புன்னு இத்தனை மாவட்ட செயலாளர் இன்னும் ஒரு பத்திரிகையில் கற்பனையாக போட்டது நிஜமாட்ட ஆகுது. ஸோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும், நடக்குமா நடந்துருமான்னு சொல்லும்போது இத்தனை மாவட்ட செயலாளர் ஒரு செய்தியை ஒருத்தர் பிளான் பண்ணாருன்னா, எனக்கு பிளான் பண்ணது யாருன்னு தெரியும், இப்போ எனக்கு தேவையில்லை அது. அப்போ உடனே அது நிஜமாகுது இல்லையா? அப்போ அடுத்த கட்டம் அந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு வெற்றிடம் இருந்தாலோ, அல்லது ஒரு கலைஞர் வந்து ரொம்ப ஏஜ் காலமாக ரொம்ப வேகமாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் வேணுங்கிற ஒரு தோற்றம் வரும்போது அதோட வீரியம் வந்து டக்குன்னு ஏறிடும். அந்த கட்டத்தில் தான் சுப்பிரமணிய சாமியோட அந்த இதில் கலைஞர் வர்சஸ் வைகோன்னு அது வந்து முடிவுக்கு வந்தது. இங்கே அது கலைஞர் வர்சஸ் வைகோவை உருவாக்குனார். அதுக்குள்ள காரணங்களும் இருந்தது. இங்கே கலைஞர் வர்சஸ் மூக்க அழகிரியே உருவாக்கி அவருடைய அரசியல் இடத்தை வந்து அவர் கோட்டை விட்டுட்டார். கலைஞர் பார்வையில் மூக்க அழகிரி பற்றின ஒரு அபிப்பிராயம் என்னவா இருந்துச்சு? கலைஞர் வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள தந்தை மகன்னால் கூட யாரும் தான் சேஃபாக இருக்கிறதுக்கு தான் அரசியலில் பார்ப்பாங்க. இதுதான் ஃபேக்ட். செல்ஃப் ஃபர்ஸ்ட் தேரி இது. சாதாரண ஜனங்கள் இதை புரிய மாட்டாங்க, அப்பா மகன் தான் பார்ப்பாங்க. செல்ஃப் ஃபர்ஸ்ட் தேரி. நம்ம பிடியை விட்டுட்டோம்னா மகன் கூட நம்மளை தூக்கி போட்டுட்டான்னா பாருங்க, முலாயம் சிங் யாதவை கடைசியில் அகிலேஷ் யாதவ் சேர்ந்து இதில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா? எனக்கு அந்த இடத்துல நான் முலாயம் சிங் எமர்ஜென்சி ஏற்ற முலாயம் சிங் மேலே பற்றுதல் கொண்டவன். அகிலேஷ் பண்ணதில் நமக்கு ஒரு கோபம் இருக்குது. பட்டு அந்த அரசியல் சூழ்நிலை வேறு ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசியில் மகனாது இருக்கட்டுங்கிறக்காக அவர் அந்த ஃபைட்டை விட்டுட்டு போனார். ஆனால் ஒரு லீடர் அவராக ரிட்டையர்ட் ஆகாமல் மகன் தூக்கி சாப்பிட்டுட்டான்ல, மகளா இதுங்கிறதுன்னு சொன்னான்னா அப்படி அல்ல, மனிதர்களே அப்படித்தான். அப்போ கலைஞர் வந்து தன்னோட செல்ஃப் ஃபர்ஸ்ட் தேரியில் தன்னை யாரும் அவுட்விட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் கலைஞர் அலோன் கேன் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே, ஹீ இஸ் காலிங் த ஷாட்ஸுங்கிறத மாற்றிட்டு அவர் பொம்மை ஆயிட்டாரு, இதாயிட்டாருங்கிற ஒரு பேர் அவருக்கு வந்துடக்கூடாதுங்கல்ல, தெளிவாக இருந்தார். தன்னோட செல்வாக்கு எந்த இடத்துலையும் அழகிரியை மழுங்கடிச்சிடக்கூடாது. அதுக்கு வந்து ஸ்டாலின் வர்சஸ் அழகிரியை ப்ரொமோட் பண்ணி விட்டதே கலைஞர் தான். பிள்ளையங்கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரசியல் தான் அவர் சொன்னார். அரசியலில் அது வந்து நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்பர் 2ன்னு ஒருத்தர் அடையாளப்படுத்திட்டாருன்னா அந்த 2 ஒன்றை டாப்பில் பண்ண பார்ப்பார். இவர் பாஸ்கர் ராவ், அவர் தான் நம்பர் 1, எல்லாமே பாஸ்கர் ராவ்னு சொல்லும்போது என்டிஆரை அவர் டாப்பில் பண்ணிட்டார் இல்லையா. அப்போ நம்பர் 2க்கு போட்டியாக ஒரு நம்பர் 3 வச்சாதான் அந்த அரசியல் வந்து
நம்பர் 1 சேஃபாக இருக்க முடியும். பட் கலைஞர் வந்து ஸ்டாலின் தான் நம்பர் 1 இருக்கணும்னு நினைச்சாரா சார்? இல்ல கலைஞர் தான் நம்பர் 1 தம்பி. கலைஞர் நம்பர் 1, நம்பர் 2 ஸ்டாலின். நம்பர் 3 அழகிரி. ஸ்டாலினுக்கு ஒரு செக் அழகிரி. ஸ்டாலினுக்கு அழகிரி செக் இல்லைன்னா நம்பர் 1 இருக்கவருக்கு எதிராக நம்பர் 2வே நம்ம 1 வந்தா என்ன, நமக்கு போட்டி இல்லைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்துடும். இது கலைஞர் ஸ்டாலின் அழகிரின்னு பார்க்காதீங்க. ஜென்ரலே இதுதான், தேரியே இதுதான். ஸோ நம்பர் 1 சேஃபா இருக்கணும்னா 2 ஒரு 3 வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கணும். 2 கம்ஃபர்டபுளா இருந்தாருன்னா 2 வந்து நம்பர் 1 இடத்துக்கு முயற்சி பண்ணுவார். பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான். அப்போ அந்த இடத்துக்குள்ள தனக்கு உள்ள ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, வெற்றிகள் கொடுத்ததுனால உள்ள ஒரு ஒரு இயல்பா வரக்கூடிய ஒரு கர்வம் எல்லாம் சேர்ந்து அழகிரியை வந்து கட்சி தலைவர் பதவிக்கு நானும் போட்டிவிடுவேன்னு கலைஞருக்கே ஒரு சேலஞ்ச் பண்ண மாதிரி அதை கொண்டு போயிடுச்சு. அந்த இடம் தான் பார்வையிட்ட போதுனால தான் அழகிரிக்கு டவுன்ஃபால் உருவாகுது. 2014 சொல்றீங்களா சார்? ஆமா. மற்றபடி அழகிரி தென் தமிழகத்தில் 2009 ஆர்கனைஸ் பண்ணும்போது அதிமுக சார்பாக யாருமே களத்தில் இல்லையே. நான் பலமுறை சொல்லுவேன், அது வந்து இபிஎஸ்னாலும் சரி, ஓபிஎஸ்னாலும் சரி, டிடிவினாலும் சரி, யாருனாலும் சரி, ஜெயலலிதா ஆதரவாளர்கள் யாருமே அழகிரிக்கு எதிராக களத்தில் நிற்கல. ஏன் சார் அந்த அளவுக்கு? ஏன் அப்படின்னு? அந்த அளவுக்கு அழகிரிக்கு ஆளுமை இருந்து, இன்னொன்று ஜெயலலிதாவும் தன்னை தவிர இன்னொருத்தர் வந்து களத்துக்குள்ள நின்று அவரு கலைஞருக்கு அழகிரி மாதிரி ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆளு அங்க உருவாயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆளா உருவாயிட்டு அவரை நம்பிதான் ஜெயலலிதாங்கிற ஒரு தோற்றம் வந்துடக்கூடாதுங்கிற ஜெயலலிதா ஸ்டைல் பொலிட்டிக்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஒன்று அழகிரிக்கு ஆளுமை, இன்னொன்று ஜெயலலிதாவின் அரசியல் தன்மை. அழகிரி மாதிரி திமுகவுக்கு கலைஞருக்கு சவுத்தில் அழகிரி மாதிரி ஜெயலலிதாவுக்கு ஒருத்தருங்கிற மாதிரி உருவாது. ஜெயலலிதா விரும்பல. ஏன்னா இந்த அண்ணாமலைன்னு ஒரு அதிமுக தென்காசி எம்எல்ஏக்கு ஆதரவாளர்கள்லாம் தினகரன் ஆதரவாளர்கள். அவங்க ஏன்ட சொல்லுவாங்க, தினகரன் அந்த இடத்துல வந்தா எப்படி இருக்கணும். அதெல்லாம் தினகரம் இல்லை, யாரையும் ஜெயலலிதா வரவிட மாட்டாங்கங்க. ஜெயலலிதா கேரக்டர் ஸ்டைல் அதுன்னு நம்ம சொல்லுவேன். அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று அந்த அளவுக்கு ஆளுங்கட்சி அழகிரி இருக்கும்போது அதிமுகவில் யாரும் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையும் தான் அது உண்மையான. அழகிரி இருந்த வரைக்குமே அந்த தென் மண்டலம், மதுரை எல்லாமே அவரோட கோட்டையா தான் இருந்துச்சா சார்? கம்ப்ளீட்டா 2009 10 சீட்டுக்கு 9 சீட்டை ஜெயித்து கொடுத்தாரு. இது தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளை டாக்டர் கிருஷ்ணசாமி பிரித்ததுனால அது திமுக அணி வந்து தென்காசியில் மட்டும் தோல்வி அடைஞ்சது. அதிமுக தென்காசியில் வெற்றி பெற்றது. மற்ற ஏரியாக்களில் ஓட்டுகளை பிரிக்க முடியாமல் தேவேந்திரகுல வேளாளர் சமூக வாக்கு, அழகிரிக்கும் அந்த சமூக மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் இருந்து, ஆஸ்பிரேஷன் இருந்து, அழகிரி மேலே வரணும்னு தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தாங்க. அழகிரி வந்தால் நமக்கு பவர் கிடச்சிருங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷனே அந்த கம்யூனிட்டி மத்தியில் திமுகவுக்குள்ளே இருந்தது. அப்போ தென்காசியில் தவிர மற்ற இடங்களில் கிருஷ்ணசாமியால் அந்த வாக்களை பிரிக்க முடியாமல் அந்த வாக்களும் முழுமையாக வந்து திமுக கிடைச்சது. நான் சைக்காலஜிக்கலாக கிரவுண்டில் இருந்து பார்த்ததை பேசுகிறேன். சார், நீங்கள் அழகிரியை பற்றி பேசுகிறப்பவே திருமங்கலம் ஃபார்முலாவை பற்றி பேசாமல் தவிர்க்க முடியாது. திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது அது கலைஞர் தான் அதுக்கு சூத்திரதாரி. காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி ஃபார்முலா தான். காஞ்சிபுரத்தில் கலைஞர் மீட்டிங் பேசும்போது திமுக காரங்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ மாதிரிலாம் அப்போ கொஞ்சம் பணம் கொடுக்கலாம் கஷ்டம். ஜெயலலிதா தரப்பு எல்லா ஓட்டர்ஸுக்கும் வந்து அதிமுக காரங்களை வச்சு பணத்தை கொடுத்துட்டாப்புல. அவங்க கலைஞர் மீட்டிங்கு திமுக நிர்வாகிகள்லாம் போகும்போது எல்லாமே பணத்தை கொடுத்து செட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கும்மிடிப்பூண்டிலையும். ஆக முதல்ல அதை பண்ணது ஜெயலலிதா தான். டாக்டிக்கலாக பண்ணாங்க. ஜெயலலிதா பண்ணதுக்கு உருவம் இல்லை. ஜெயலலிதா இன்னொருத்தருக்கு உருவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே தான் முனாப்பொலியாக இருக்கணும், முனாப்பொலியாக இருப்பாங்க. மாதிரி எல்லாருமே ஜீரோவாக தான் இருக்குன்னு நினைப்பாங்க. உருவம் கொடுக்க மாட்டாங்க. திமுக மாவட்ட செயலாளர் கட்சி. இங்கே வந்து உருவம் கொடுப்பாங்க திமுகவில். அது எம்சி பாலன்லேருந்து கோவிசி மணியிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு உருவத்தை கொடுத்து தான் கலைஞர். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க. KNRலேருந்து எஸ் இன்னைக்கும் அதுதான் திமுகவில் தொடருது. அப்போ அந்த இதை ஜெயலலிதாவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா என்ன ஸ்கீம் பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் கூட நான் வந்து கனிஞ்சிட்டேன், அது நீ சாவ்லா எலெக்ஷன் கமிஷனர் பிராமின் கிடையாது, ஒரு சத்திரி, அவர்கிட்ட ஒரு கூட்டத்தில் எலெக்ஷன் கூட்டத்தில் சோனியா கிட்ட கலந்துக்கிட்டு சோனியா கிட்ட கூட்டணி வச்சிருவாங்க ஜெயலலிதாங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் அந்த டைப்புக்குள்ள நடராஜன் வந்து வெற்றி பெற்று இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் அணியில் காங்கிரஸை அதிக சீட்டு கொடுத்து ஜெயலலிதா பக்கம் கொண்டு வர்றது தான் கலைஞரை தோக்கடிக்கிறதுக்கு சரியான வீகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு வீகத்தை முன்னெடுத்து கடைசியில் விஜயகாந்தை பயன்படுத்தி தோக்கடிச்சாங்க. ஒரு வீகத்தை கொண்டு வரும்போது 2009 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி திருமங்கலம் எலெக்ஷனில்
இதில் தோத்தா காங்கிரஸ் கூட்டணியை கைவிட்டு போயிடும்ங்கிற ஒரு சூழ்நிலையில் திருமங்கலம் ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாங்க. அது முன்னின்று எக்ஸிக்யூட் பண்ணது அழகிரி தான். அந்த இடத்துலலாம் அழகிரிக்க அந்த பெருந்தன்மையோட ஒரு ஒரு அரசியல் நாகரிகத்தோட தன்மை. செங்கோட்டையன் அப்போ அங்கே மூவ் பண்ணும்போது அதிமுகவில் மூத்த தலைவர், அதிகாரத்தில் இருக்காரு அழகிரி என்றாலும் செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர், ஜெயலலிதா கிட்ட களத்துக்குள்ள நம்பர் 2வா இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள நம்பர் 2வா சசிகலா இருந்தாலும் களத்துக்குள்ள நம்பர் 2வா இருக்கிறார் செங்கோட்டையன்லாம். செங்கோட்டையனுக்கெல்லாம் உரிய மரியாதை கொடுத்து தான் அந்த களங்களை அவர் கையாண்டார். பட் அது ரொம்ப திறம்பட கையாண்டு திமுக கூட்டணியை பெரிய வெற்றி பெற செய்வதன் மூலமாக தான் காங்கிரஸ் கூட்டணியே திமுக கிட்ட நிற்குங்கிற ஒரு நிர்பந்தம் கலைஞருக்கு வரும்போது எப்படியா ஜெயிக்கணும்னு கலைஞர் சொல்லவும் அதை பெரிய அளவுக்குள்ள அதை எக்ஸிக்யூட் பண்ணி 50% வாக்குகளுக்கு மேலே எடுத்து திமுக வெற்றி பெற செய்தார் அழகிரி. மு.க. ஸ்டாலின் முன்னிட்டு நடத்தின பெண்ணகர இடைத்தேர்தல் அது 2010 நினைக்கிறேன். அங்கே வந்து 50% ஓட்டு வரல. பட் ஏன்னா ஸ்டாலினுக்கு அங்கே என்ன இடர்பாடுன்னா பெண்ணகரம் ரொம்ப திமுகவுக்கு வீக்கான ஒரு இடம். ஸோ 50% மேலே இது பண்ணி வெற்றி பெற செய்து சாதனை படைச்சார். அடுத்தால திமுக தோல்வியடைஞ்ச ஒரு காலகட்டத்தில் ஆழ்வார்புரம் ராமச்சந்திரன் ஒரு அவருன்னு ஒருத்தரை நிறுத்தி அன்னைக்கு டைரக்ட் எலெக்ஷன் இருந்து உள்ளாட்சிக்கு அப்போது வந்து சேலத்தில் திமுக கூட்டணி 50,000 ஓட்டில் தோக்கும்போது மதுரையில் ஒருத்தரை நிறுத்தி வெற்றி பெற செய்தார் அழகிரி. அது பிறகு வாக்கு குறைவாக இருந்தாலும் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போதே துணை மேயர்லையும் மிசா பாண்டியன் நினைக்கிறேன் கூடுதல் வாக்கு வெளியிருந்து எடுத்து ஜெயிக்க வச்சார். அந்த ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது மதுரை மேயராட்டு தன்னோட ஆதரவாளர் ராமச்சந்திரன்கிறவரை ஜெயிக்க வச்சது, மேயர் இதில் ஜெயிக்க வச்சது, டைரக்டர் ஜெயிக்க வச்சது. துணை மேயரில் மிசா பாண்டியன் நினைக்கிறேன் அவரை ஜெயிக்குவது. இதெல்லாம் அழகிரியோட சாதனை. நம்ம எதுனாலும் தரவுகளோட சொல்ல. இப்போ இவர் செந்தில் பாலாஜி இது அரவக்குறிச்சியில் எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ரெட்டலையில் அவர் எடுத்ததை விட உதயசூரியனில் அதிக ஓட்டு எடுத்து ஜெயித்தார்னா அது பெரிய சாதனை. எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இவர் அதிமுகவில் உள்ள ஒரு பெரிய நம்பர் 1 ஆர்கனைசராக இருந்தவர் திமுகவுக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் தான் நல்ல காலகட்டத்தில் ரெட்டலையில் எடுத்ததோட அதிக ஓட்டு எடுக்கிறாருங்கும் போது அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அழகிரி பண்ண இந்த ரெண்டுமே பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். அதே வேளையில் 2011 அழகிரியை மையமாக வச்சு ஒரு எதிர்ப்பு அலையையும் ஜெயலலிதா உருவாக்குனாங்க. மதுரையை சுற்றி உள்ள ஒரு 8 தொகுதிக்குள்ள அதிமுக வெற்றி 40,000 50,000 திமுகவே தோத்து போனாங்க. எல்லாருமே தோத்து போறாங்க. 40,000 50,000 ஓட்டுன்னு இருக்கும். இதில் 2001ஆம் ஆண்டை நீங்கள் சொல்ல வரீங்க. அது வந்து வளர்மதின்னு ஒரு லேடி வந்து பிடிஆரை கொஞ்சம் ஓட்டில் தோக்கடிச்சாங்க. அது வந்து அப்போ கட்சி இதுக்குள்ள அழகிரி கொஞ்சம் இதாகி கட்சிக்குள்ள அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கலனால தன்னோட பலத்தை காட்டுறதுக்கான சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டு சில அரசியல் வித்தைகளை காட்டினார். அதோட விளைவு இவன் அதர்வைஸ் ஜெயலலிதா அந்த அளவுக்கு வித்தைகள் காட்டுற அளவுக்கு அவரு அந்த அளவுக்கு சாணக்கிய தன்மை உடைய ஒரு மக்களோட அந்த கேடர்ஸோட இருப்பாரு. கேடர்ஸோட ஆர்கனைசர்னால கேடர்ஸோட இருப்பாரு. எந்தெந்த பகுதியில் எந்தெந்த கேடர் இருக்கான் என்னென்ன இருக்கான்னு அவருக்கு தெளிவாக தெரியும். ஃபுல் டைம் பொலிட்டிஷனாக இருக்குது. காமராஜ் மாதிரி நெடுமாறண்ணா மாதிரி. நெடுமாறண்ணா அடிபட்டு போனார் கல சூழ்நிலையில். காமராஜ் பட்டேலுக்கு இணையான ஒரு ஆர்கனைசராக இன்றைக்கும் இந்திய அளவில் பேசக்கூடியவர். இப்போ தான் 2 வரையும் தாண்டி அமித்ஷா வந்திருக்கிறாரு. ஸோ இது அழகிரி வந்து மிகப்பெரிய ஆர்கனைசர்னால கேடர்ஸ் மத்தியில் டைரக்ட் கான்டாக்ட் பெரிய அளவில் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தோடையும் பேசி என்ன நடக்குது கள நிலவரம் அப்படின்றத இது பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர். சரி, இதை பற்றி அவரோட பேசுகிறப்ப 2011 மீண்டும் அவர் மீது ஒரு வழக்கு போடப்பட்ட ஒரு சிறையில் அதிமுக ஆட்சியில் சிறையில் இருக்காங்க. அந்த இதில் மீண்டும் ஸ்டாலினுக்கும் அவருக்கு ஒரு சமரசம் ஏற்படுது. மீண்டும் கட்சிக்குள்ளே வராரு. அவர் கட்சிக்குள்ளே வந்து அப்பா அவரோட செல்வாக்கு இது மாதிரி இருக்கு. அன்னைக்கு வந்து நெசிட்டி இருந்தது மதுரைக்குள்ள அழகிரி தேவைன்னு. இன்னைக்கு அழகிரி வந்து ஸ்டாலினுக்கு சூப்பர் ஃப்ளோர்ஸ். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பொசிஷன் வந்து கலைஞர் பொசிஷனோட மேல இருக்கு. இதான் ஃபேக்ட். ஒரு சில திமுக செய்தி தொடர்பாளர்களுக்கு இது புரியலையோ அல்லது சொல்றதுக்கு மனசு இல்லையோ, அது ஐ டோன்ட் நோ. பட் ஸ்டாலினுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் வந்து 57-62 காமராஜ் ஸ்டேச்சர் அளவுக்கு இருக்கு. காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி. அவரு தன்னோட அரசியல் எதிரிகளை ஆதிமூல நாடாரு, தையல்பா ஆதித்தன், பசுமன் முத்துராமலிங்க தேவர், நாடிமுத்து பிள்ளை, செங்கல் ரெட்டியார், அண்ணாமலை உடையார், வடமலை நாயக்கர், வல்லத்தரசு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் தனக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்க காங்கிரஸ் குழுங்கிறவங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து வெளியேற்றிக்கிட்டு காங்கிரஸை தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பலத்தில் பெரிய ஆர்கனைசர்.
காந்திகிட்டே போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி வரதராஜ நாயுடு மூலமாக காந்தியை சரண் பண்ண வச்சவர், தன்னோட போர் பொலிட்டிக்ஸால் நெஹ்ருவையே நான் இதை சொன்னால் நீங்கள் செய்யணுங்கிற அளவுக்கு டைம்ஸ் டிக்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெருசாக இருந்தார். நேரு அவருக்கு நண்பர்கள் லெவலில் தான் இருந்தது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தவர். அவர் வந்து காங்கிரஸை தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்கிற அரசியல் தமிழ்நாட்டில் 50களில் 60களில் இருந்தது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தன்னோட நுணுக்கமான அரசியல் அறிவால் ஜோதி பாசு மாதிரி அலையன்ஸை இன்டாக்டாக வச்சுக்கிட்டு, ஏன்னா கலைஞர் தோத்த இடத்தெல்லாம் அவர் பார்த்துட்டார். அதுலேருந்து பாடம் பிடிச்சி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற இதுதான் இன்னைக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வந்து மு.க. அழகிரி தேவையில்லை. அது ஸ்டாலின் தான் முடிவெடுக்கணும். ஆனால் அது சூப்பர் ஃப்ளோஸ் தாங்கிறதா அன்னைக்கு உண்மை. ஏன்னா அவரோட மூர்த்தியெல்லாம் அன்னைக்கு அழகிரிக்கு எதிர்த்து ஸ்டாலினுக்காக நின்ன மூர்த்தியெல்லாம் அன்னைக்கு மதுரைக்குள்ள ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக தான் இருக்கிறார். சார், இப்போ 2 பேர் ஒரே காலகட்டங்களில் தானே சார் அந்த அரசியல் ரீதியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மு.க. அழகிரி ஆகட்டும், ஸ்டாலின் அவர்களாகட்டும். எப்போ ஸ்டாலினோட கை ஓங்க ஆரம்பிக்குது கட்சி? ஸ்டாலின் சீனியாரிட்டி, கலைஞர் கூட பிராக்சிமிட்டியில் சென்னையில் இருந்தே அரசியல் பண்ணுறாரு. இவர் மதுரைக்கு போயிட்டாரு. சென்னை வந்து திமுக கோட்டையான இடம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் கலைஞர் எதுக்கும் போதே 14 இடங்களில் 13 இடங்களில் கலைஞர் வெற்றி பெற்றார். அப்போது ஒரு இடத்துல தான் ஐஸ்வர்யவேலன் தான் நினைக்கிறேன், ஆர்கே நகரா ஒரு தொகுதி ஐஸ்வர்யவேலன் மட்டும்தான் ஜெயித்தார். 13 இடம் சிட்டிக்குள்ள கலைஞர் ஜெயித்தார். அப்போ இங்கே பலமான இடத்துல இருந்து தலைவருக்கு பார்வையில் பிராக்சிமிட்டியோட மு.க. ஸ்டாலின் அரசியல் பண்ணுறாரு. சீனியாரிட்டி மு.க. ஸ்டாலின் எமர்ஜென்சியில் கைதானதுலேருந்து வந்துடுது. இவர் பலகீனமான இடத்துல கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு போன ஒரு தளபதியாக தான் அழகிரி பார்க்கப்படுறாரு. இப்போ அழகிரியோட தேவை கட்சிக்கு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இன்கேஸ் சூப்பர் ஃப்ளோஸ் இன்கேஸ் கட்சிக்குள்ள அவர் மீண்டும் எனக்கு அழகிரி பிடிக்கும். ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப அன்பா பழகக்கூடியவர். பட் நம்ம சொல்றதுல உண்மை இருக்கணும்ல. ரியாலிட்டி என்ன அப்படின்னு இன்னைக்கு சூப்பர் ஃப்ளோஸ் தான். இப்போ மதுரையில அழகிரியோட செல்வாக்கு எப்படி சார் இருக்கு? கட்சி மத்தியில, மக்கள் மத்தியில அவரோட செல்வாக்கு? அழகிரியை பொறுத்தவரை லீடர், தன்னை சார்ந்தவங்களுக்காக நிற்பாரு. ஒரு அவரை பார்த்து பழகுனவங்களில் அவரை ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. ஏன் ஆனால் ரஜினிகாந்தே அழகிரியை பற்றி பேசும்போது ரொம்ப நல்லவருங்கிற கருத்தை என்கிட்டே பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தலைவருக்கு என்ன சார் குவாலிட்டி தேவைப்படும்? இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம மு.க. அழகிரி அவர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சாமானியமாக நல்லா பேசுவார், பழகுவார் அப்படின்றதெல்லாம் எல்லாமே சொல்கிறீங்களே. பட் ஏன் அவரால் வந்து திமுகவில் ஒரு பெரிய ஹை பொசிஷனுக்கு வர முடியல? வாய்ப்பு தான் தம்பி அரசியல் களம்ங்கிறது. அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையை எதிர்த்துக்கிட்டு வெளியேறியிருப்பாருன்னு வைங்க, வைகோ மாதிரி தான் போயிருக்க வேண்டியது இருக்கும், எடுபட்டிருக்க முடியாது. ஆனால் அண்ணா மறைவுக்கு பிறகு திமுகவின் பலம் 50% ஆன பிறகு கலைஞர் வெர்சஸ் மக்கள் திலகம்னு சொல்லும் போது திமுகவுக்கு மாற்று சக்தி திமுகன்னு வந்த ஐடியாலஜிக்கலி வெட்டட் ஆகாத மாஸ் ஓட்டு இருக்குது இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ஆன்டி காங்கிரஸ் ஓட்டு, ஆன்டி காமராஜ் ஓட்ஸ் இருக்கு இல்லையா? ஆன்டி காமராஜ் ஓட்டுங்கிற வார்த்தையை கரெக்டாக அதுக்கு பயன்படுத்தலாம். ஃபேக்ட் தம்பி அது. அப்போ இந்த வாக்காளர்கள் எல்லாம் வந்து மாற்று சக்தி திமுக தான்னு காங்கிரஸுக்கு எதிராட்டும் காமராஜுக்கு எதிராக வந்தாங்க இல்லையா? 62க்கு மேலே இந்த வாக்காளர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பின்னாடி அப்படியே நின்றுட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே அண்ணா எம்ஜிஆர் கலைஞர்னு வந்த வாக்காளர்கள் கலைஞர் கூட தான் நின்னாங்க. அப்போ அண்ணாவை எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் எதிர்த்திருப்பாருன்னா வைகோவோட கீழே போயிருப்பார். அப்போ அவருக்கு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, அண்ணாவை எதிர்த்துக்கிட்டு ஒன்றுமில்லாமல் போக வேண்டியவர் கலைஞரை எதிர்க்கும் போது அண்ணாவுக்கு வந்து நெகட்டிவ் ஓட்ஸாட்டு வந்த வாக்குகள், சுதந்திரா கட்சி, ஃபார்வர்ட் பிளாக்கு, முஸ்லீம் லீக்கு, சோசியலிஸ்ட்டு, டிப்ரஸ் காஸ்ட் லீக்கு, தென் நாம் தமிழர், இப்படி திமுகவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்புன்னு எக்கச்சக்கம் வந்து குவிஞ்சது பாருங்க. உருவம் இல்லாமல் போச்சு பாருங்க அந்த வாக்கள்லாம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கையில் போயிட்டு. அதனால தான் திமுக அடிப்படையில் வேர் பிடிக்காத வெஸ்ட்டில் மக்கள் தலைவத்துக்கு இணையாட்டு கலைஞர் ஒரு தலைவர் கிடையாது. திமுக அடிப்படையில் வேர் பிடிக்காத சவுத்தில் மக்கள் தலைவத்துக்கு இணையான ஒரு தலைவராக கலைஞர் கிடையாது. ஆனால் திமுக அடிப்படையில் வேறுண்டுன சென்னையில் எம்ஜிஆரோட கலைஞர் பெரிய ஆள். திமுக பிராமண பண்ணையர்களுக்கு எதிராட்டு சாமியான மக்கள்கிட்ட கள்ளர், உடையார், முத்தரையர் இந்த மாதிரி சமங்கள்கிட்ட வேர் பிடித்த தஞ்சாவூரில் கலைஞர் வந்து எம்ஜிஆரோட பெரிய தலைவர். அதனால தான் நாம் அண்ணாவை ஏற்றுக்கிட்டு காமராஜன் தலைவர், அண்ணான் வழிகாட்டின்லாம் எம்எல்சி பதவியெல்லாம் ரிசைன் பண்ணி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சேலஞ்ச் பண்ணி போகும்போது போயிருப்பாருன்னா லீடரை ஏற்றுக்கிட்டு சபார்டினேட்டாக போயிருக்க மாட்டார். அண்ணா இவர் எம்ஜிஆர் வந்து பலவீனம் அடைஞ்சிருப்பார். பட் அண்ணாவும் என்ன நினச்சாருன்னா, நாம் போட்டியாளர் இல்லை எம்ஜிஆர், பலகீனம் அடையும், எதுக்கு இருந்துட்டு போட்டுன்னு ஓரளவு போர் பொலிட்டிக்ஸை அலோவ் பண்ணி அண்ணா பயணித்தார். ஸோ
இந்த அரசியல் இதுகள்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு தான். அதை எம்ஜிஆர் யார் எப்படி எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி அமைதுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அழகிரிக்கு கெடு வாய்ப்பா போனது கலைஞரை எதிர்த்து பாறையோட மோதினது. இன்கேஸ் அவர் ஸ்டாலின் திருப்ப முன்னிறுத்தி இருந்தாருன்னா அது வேற மாதிரி ட்ராக்ல போக அப்படின்னா அது இழுத்துட்டு தான் போயிட்டே இருக்கும். இவரும் ஒரு ஃபோல்ஸுங்கிறதும் 2 லீடருங்கிறதும் அங்கே கண்டினியூஷனாக போயிட்டே தான் இருக்கும். லீடரை எடுத்தனால ஒரே லீடர் தான் கலைஞர். கலைஞர் பிறகு மு.க. ஸ்டாலின் தெளிவாக சக்சஷன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல் நேச்சுரல் சக்சஷன் ஆட்டே அது ஆகிப்போச்சு. அந்த கட்சி தலைமைக்கு வந்ததுல இந்த ராஜதந்திரி அப்படின்னு பார்க்கக்கூடியதுல 2 பேருமே ஒவ்வொரு வகையில பிளான் பண்ணியிருக்கா. அப்ப கலைஞருக்குமே ஒரு சக்சஸ் இருக்கு. திருமங்கலம் ஃபார்முலா இருக்கட்டும், இடைத்தேர்தல் ஜெயிச்சு கொடுக்குறது, மதுரையை வந்து ஸ்ட்ராங்கன் பண்ணது அப்படின்னு அவருக்கு ஒரு பவர் இருக்கு அழகிரிக்கு. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்குமே நீங்க ஒரு சில டேட்டா சொல்றீங்க. அவர் வந்து இப்ப எல்லாம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கட்சிக்குள்ள வரப்ப கட்சியை கைப்பற்றதுல அப்படின்னு பாக்குறப்ப யார் ராஜதந்திரின்னு பாக்குறீங்க? அது என்டூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். அம்மையப்பனை சுற்றுறதா உலகத்தை சுற்றுறதாங்கிறதுனா நம்ம வந்து அம்மையப்பனை சுற்றுறது தான். அப்போ கலைஞருக்கு எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கலைஞரை 100% எந்த இடத்துக்குள்ளேயும் வந்து வெளிப்படையாக நெகட்டிவேட் பண்ணாமல் போன ஸ்டாலினுக்கு திறமை தான் அதில். 2014 அந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கு எதிராக வந்து மு.க. அழகிரி நிறைய இடங்கள்ல பேசுறாரு. கூட்டணி வந்து அவர் உடைக்க பார்க்கறாருன்ற அதிருப்தி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் கட்சியில இருந்து நீக்கினாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? பல ரீசன்களுக்காக நீக்கப்பட்டது. குறிப்பாக மெயினாக அழகிரிக்கு பின்னடைவு காரணம் ஸ்டாலின் எதிரிங்கிறத தாண்டி கலைஞரை எதிரியாக பார்த்தது தான். மற்றபடி சின்ன சின்ன விஷயங்களில் பண்ணும்போது அழகிரி கொஞ்சம் அடமண்டாட்டிய விஷயங்களை பண்ணுவதாகவும், அதில் கலைஞர் கோவப்பட்டாலும் கூட மகனுங்கிறபோது அது மட்டும் இல்லை, கட்சிக்கு சவுத்தில் வீக்காக இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்துங்கும் போதும் திரும்ப அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது வழக்கமான ஒன்றாக இருந்தது. சரி, இப்ப அந்த மதுரையை பொறுத்த வரைக்குமே எப்படி சார் திமுகவோட செல்வாக்குன்றது இப்ப மூர்த்தி இருக்காரு. பட் இருந்தாலும் அந்த அழகிரியை மீறி அவரால் வளர முடியுச்சா? அழகிரி இப்போ அரசியலில் இல்லை. எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலில் இல்லை. அதே மாதிரி மு.க. அழகிரி இப்போ அரசியலில் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறீங்க சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.